Hi all, welcome back to our session. Tense class பார்த்துட்டு இருக்கோம். அதுல present tense ஓட types ஃபுல்லாவே பார்த்தாச்சு, past tense ஓட type ஃபுல்லாவே பார்த்தாச்சு. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா future tense. ஓகேவா, இதோட tense முடிஞ்சிரும். ஸோ future tenseல என்ன டைப் இருக்கு, எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா simple future. ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக, ஃபியூச்சர்ல இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்றோம், நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். ஓகேவா, எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா திங்ஸ் தட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். வில் ஹேப்பன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் டுமாரோ. நாளைக்கு நான் காலையில என்ன சாப்பிடுவேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அப்படிங்கிறப்ப அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டா நாளைக்கு தான் நடக்க போகுது, ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதோடைய ஃபார்முலா என்ன, சப்ஜெக்டோட வில்லோட என்ன பண்றோம், V1 யூஸ் பண்றோம். ஸோ அடுத்து பாருங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபியூச்சர்ல அந்த விஷயம் என்ன ஆக போகுது, நடந்து கொண்டு இருக்க போகுது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வில் பி ஹேப்பனிங் அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அது ஃபியூச்சர்ல அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஐ வில் பி having or eating breakfast at 8 AM அப்படின்னா நாளைக்கு 8 மணிக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஃபியூச்சர் அட் அ ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், வில் பி ஹேப்பனிங். ஓகேவா, வில் பி ஹேப்பனிங் விச் மீன்ஸ் ஃபியூச்சர்ல நாளைக்கு காலையில 8 மணிக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா நாளைக்கு காலையில 8 மணி அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணா போதுமானது. ஸோ அடுத்து பாருங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய ஃபார்முலா பார்த்துடலாம். சப்ஜெக்டோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா will have plus V3. இது வந்து என்னன்னா ஃபியூச்சர்ல அந்த ஆக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா நடந்து முடிஞ்சிருக்கும். ஃபியூச்சர்ல அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபியூச்சர்ல இந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க பை ஆகஸ்ட் he will have passed the exam அப்படின்னா இப்போ நம்ம ஜனவரியில இருக்கிறோம், பட் ஆகஸ்ட் அப்படிங்கிறப்போ இது வந்து ஃபியூச்சர் ஆயிரும். என்ன பண்ணுவான், ஆகஸ்டுக்குள்ள அவன் எக்ஸாம கிளியர் பண்ணிடுவான், பாஸ் பண்ணிடுவான் அப்படிங்கிறப்போ ஃபியூச்சர்ல அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டா நடந்து முடிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா, அப்போ ஃபியூச்சர்னா என்னன்னு தெரியும், பெர்ஃபெக்ட்னாலும் என்னன்னு தெரியும், கண்டினியூஸ் டென்ஸ் அப்படினாலும் என்ன தெரியும். அப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், எக்ஸாம்பிள் பாருங்க பை ஆகஸ்ட் he will have been மேல பார்த்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாமா, he will have been passing the exam preparing for interview. ஸோ ஆகஸ்ட் அப்படிங்கிறப்ப அவன் என்ன பண்ணிருவானா கண்டிப்பா எக்ஸாமா பாஸ் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிட்டு இருப்பானா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படிங்கிறப்போ ஆகஸ்ட் வரைக்கும் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அவன் என்ன பண்றான், ப்ரிப்பேர் தான் பண்றான், இன்டர்வியூக்கு படிக்க தான் போறான். அப்படிங்கிறப்ப அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகுது. அப்போ எந்த இடத்துல யூஸ் பண்றோம் இந்த பர்டிகுலர் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்துட்டு ஃபியூச்சர்ல அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறமா அந்த விஷயம் கண்டினியூ ஆகும். அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பை நவம்பர் he will have been saving money for 7 months.
ஓகேவா? he will have been saving money for 7 months. நவம்பர் வந்துருச்சு அப்படின்னா அவன் 7 மாசம் என்ன பண்ணிருப்பான், பணத்தை சேர்த்து வச்சிருப்பான். அந்த நவம்பருக்கு அப்புறம் அந்த 7 மாசத்துக்கு அப்புறமும் அவன் என்னதான் பண்ண போறான் அப்படின்னா சேவ் தான் பண்ண போறான். அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணிருக்கிறோம்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம். அதாவது ஃபியூச்சர்ல அந்த பாயிண்ட் வரைக்கும் அது என்ன ஆயிருக்கும்னா அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமும் அது என்னதான் ஆக போகுது அப்படின்னா கண்டினியூ தான் ஆக போகுது, ஆன்கோயிங்கா தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப அந்த கண்டினியூஸ் டென்ஸையும் சேர்த்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். நம்ம யூஸ் பண்ற இடமும் ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ரெசென்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸ் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், கொஸ்டின்ஸும் வரும். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறப்போ லெட்ஸ் ஹேவ் அ குயிக் ரிவிஷன். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபியூச்சர்ல அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். ஃபியூச்சர்ல அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஃபியூச்சர்ல அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு தெரியறப்ப என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபியூச்சர்ல இந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றோம். அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறமா அது என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூ ஆகும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். ஃபியூச்சர் டென்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிகாஸ் நமக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிடும், பட் எந்த இடத்துல யூஸ் பண்றது அப்படிங்கறதான் தெரியாது. இந்த டென்ஸ் கிளாஸ் நம்ம 3 செஷன்ஸா பார்த்திருக்கோம், 3 வீடியோஸா பார்த்திருக்கோம். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். எந்த இடத்துல எந்த டென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத டிஃபரன்ஷியேட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. Hope this session is useful and thank you for watching.